ஐயோ டைம் வேற 9:30 மணி ஆகுது. இன்னுமே ஸ்கூல் போகாம தூங்கிட்டு இருக்கான். நம்ம தான் ஸ்கூல் போயிட்டு படிக்காம இருந்தோம். இவனாச்சும் நல்லா ஸ்கூல் போய் படிப்பான்னு பார்த்தா இவனும் இப்படி தூங்கிட்டு இருக்கானே. டேய் ஏந்துடா ஏந்துடா. அப்பா நாளைக்கு போனாப்பா. நானும் இப்படிதான் நாளைக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்படி நடு தெருல நின்னுட்டு இருக்கேன். நீயாச்சும் ஸ்கூல் போய் நல்லா படிடா போடா. நம்ம தான் ஸ்கூல் போகாம இப்படி இருக்கோம். இவனாச்சும் போய் நல்லா படிப்பான்னு பார்த்தா இவனும் இப்படி ஒரு பேர் அங்க தூங்கிட்டு இருக்கானே. என்னோட வாத்தியார் கிட்டதான் மாட்டி விடணும். அப்பா 50 ரூபீஸ் தாங்கப்பா. 50 ரூபீஸ் தானடா? ஆமாடா, உங்களுக்கு நான் இங்கிலீஷ் தெரியல. 50 ரூபாய். 50 ரூபாய் தாங்கப்பா. 50 ரூபாய் எதுக்கு உனக்கு? ஆசிரியர் சார் கேட்டாங்கப்பா. ஓ ஆசிரியர். பாய் டாடா சிவோ. சூப்பர். நம்ம பையன் சூப்பரா இங்கிலீஷ் பேசுறான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாலும் நல்லா சொல்லி தராங்க. அப்பா டைம் வேற 9:30 சரி நானும் ஆபீஸுக்கு கிளம்பணும். ஆ 10 ஆ 20 ஆ 30 ஆ 40. இதுக்கு மேடம் ஸ்கூலுக்கு வரல. அங்க போனாலே போர் அடிக்குதா? அங்க பச்சை போர் அடிக்குது. ஐஎஸ் போய ஓகே போறேன். Good morning, students. Good morning, sir. எல்லாம் உட்காருங்க. அட்டெண்டன்ஸ் எடுத்தேன். யுவனேஷ். பிரசன்ட் சார். கூகுள். பிரசன்ட் சார். கக்கிரகி. பிரசன்ட் சார். மனோஜ். ஆப்சென்ட் சார். மனோஜ் எங்கதான் போறான்னு தெரியல. யாருக்கு தெரியுமா? சார் எனக்கு தெரியும். எனக்கு சொல்லு. சார் வந்து வெளிய பாக்கெட்ல காசு வச்சு கூட்டா அழுவாட்டா சார். ஓகே உட்காரு. அவன் பேரண்ட்ஸ் தலைக்கு சொல்லணும். வீட்டுக்கு போய் என்ன பண்ண? சார் எங்க அம்மா வடை சுட்டாங்க சார். உட்காரு. நீ எழுது. என்னது? ஓகே உட்காரு. சார் வீட்ல கூழ் சுட்டாங்க சார். உட்காரு. எல்லாம் படிச்சீங்கன்னு சொல்றீங்க பாட்டா, சாப்பிட்டேன் டிவி பார்த்தேன்னு சொல்றீங்க. என்ன இக்கிங்க சொல்லு. இக்கே இங்க இச்சு 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 இச்சு. இக்கு இன்ன இச்சு இச்சு இட்டு இன்ன. நான் உங்க தமிழ் புக் எடுங்க. Ai, what was it? Okay, very good. Okay, very good. Okay, very good. Okay.
வெயிட் பண்ணு கொஞ்சம். லைன்ல நின்னுங்க எல்லாரும். போங்க. இருக்கா ஸ்கூலுக்கு வர போனாலே போர் அடிக்குதா. நானும் அங்க போனாலே படி இல்லடா, அங்க போனாலே புடி இல்லடா. ஓகே போட ஐயோ ஸ்டூடெண்ட் எதப்பெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்களே, நம்மளும் வீட்டுக்கு போலாம். என்ன அப்பா நம்மள திட்டுவாரு. ஐயோ பையனுக்கு வேற நேற்று பேரண்ட்ஸ் மீட்டிங். வேலையால நம்ம போவே இல்லைன்னு. சரி என்ன எதிரி இன்னைக்கு சாரி கிட்ட போய் விசாரிச்சுட்டு வருவோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க யார் சார்? சார் நான் மனோஜோட அப்பா சார். சார் ஏன் சார் நேற்று பேரண்ட்ஸ் மீட்டிங் அல்ல? சார் எங்க கம்பெனில நிறைய வேலை தராங்க சார். நான் ஒரு 1/2 மணி நேரம் லீவ் கேட்டேன் சார், அவங்க தான் சார் தரல. சார் உங்க கஷ்டம் புரியுது சார். ஆனா உங்க பையன் ஸ்கூல் வரல. மற்ற பசங்க கேட்டா ரோட்ல காசு சார் நீங்க தானே சார் அவனோட தமிழ் ஆசிரியர்? ஆமா சார். சார் அவன் தமிழ் ஆசிரியரை தான் சார் டெய்லி வாங்கிட்டு போவான். சார் நாங்க ஏன் சார் கேட்க போறோம்? சார் அதே நான் கேட்டேன், அவன் படிக்கிறதுக்குன்னா. உங்க பையன் உங்களை ஏமாற்றிட்டு இருக்கான் சார். சார் அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான் சார், அவன் நல்ல பையன் சார். பாட்டினால வாழ்றது இல்ல சார். சார் 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 நம்ம பையன் இப்படி நம்மளை ஏமாத்திருக்கானே, இதனால யாரு காசு கேட்டாலும் நம்ம எளிதா கொடுக்க கூடாது. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காஞ்சிபுரம் மாதனூர் பெய்த கனத்த புயலின் காரணமாக சாலையோரமானது அனைத்தும் சின்னமாக உடைந்து விட்டன. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஆடனூரில் பெய்த கனத்த புயலின் காரணமாக சாலையோர மரங்கள் அனைத்தும் சின்னமாக நொடிந்து விழுந்தனர். இதை கவனிக்க அரசாங்கம் சார்பாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியும் ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரியும் அனுப்பப்பட்டுள்ளனர். மேலும் செய்திகளுக்கு சிஎஃப் டிவிஷன் சேனல் அனுபவம். நன்றி, வணக்கம். ஹலோ என்ன சார்? ஓகே சார், வேலையில சொல்லுங்க சார். ஓகே சார். இங்க பாரு மாட்டலாம் இங்க இருக்கணும், எல்லாமே இங்க எடுத்து வைக்கணும்.
கவர்மெண்ட் ஸ்கூல். நானும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சேன். ஓ, நீ கூட பச்சை மனோஜினியா? மனோஜ் நம்ம கூப்பிட்ட ஆழ்வாட்டால காசு எண்ணிட்டு இருப்பால ரோட்ல அந்த மனோஜ். ஓஹோ, நீதான் அந்த மனோஜா? நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து படிச்சிருக்கோம். அப்ப நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாமா? சார் நீங்க பெரிய ஆளுங்க சார். ஃப்ரெண்ட்ஸா ஆக கூடாது சார். நம்ம எல்லாரும் ஒன்னா படிச்சிருக்கோம். அப்ப நம்ம எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம். கல்வி இல்லை என்றால் வாழ்க்கையில் சாதிக்க முடியாது. பள்ளி படிக்கும் காலத்தில் படிக்காமல் இருந்தால் இந்த நாடகத்தில் பார்த்தது போல நம் வாழ்க்கையிலும் பல கஷ்டங்கள் வரும். அதனால் கல்வி என்பது நம் வாழ்க்கையில் மிகவும் தேவையான ஒன்று. அதை கற்று நம் வாழ்க்கையில் முன்னேறுவோமா? நன்றி, வணக்கம்.